ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளியானதிலிருந்து மலையாள திரையுலகம் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு அப்படின்ட்டு எல்லா மொழிகளிலும் இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இப்போ தமிழ்லையும் பல முன்னணி நடிகைகள் தங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக நடிகை ஊர்வசி ஆரம்பத்திலே பேட்டி கொடுத்துருக்காங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. மலையாளத்தில் தைரியமான பெண்கள் இருந்ததுனால அவங்க முன் வந்து சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி தைரியமான பெண்கள் இருக்காங்களா, அவங்க இது முன்னாடி சொல்லுவாங்களா அப்படின்றது கூட தெரியல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்க. நடிகை குஷ்பு அவர்கள் கூட ஒரு மிகப்பெரிய அறிக்கையை சம்மந்தமாக தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தாங்க. இது எல்லா பெண்களுக்கும் நடந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும். பெண்கள் யாரும் மறைச்சு வச்சுட்டு இருக்காதீங்க, நமக்கு தான் பாதிப்பு வரப்போகுது, இது வெளியே சொன்னால் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க, வெளியே வந்து சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை தவிர்த்து லட்சுமி ராமகிருஷ்ணன், விசித்ரா, நடிகை ஷகிலா அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இன்னைக்கு நடிகை ராதிகா அவர்களும் ரொம்பவும் கோபத்தோட ஒரு பேட்டியில் தனக்கு நடந்த விஷயங்களையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் மலையாளத்தில் மட்டும் கிடையாது, தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்ட்டு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நடக்குது. குறிப்பாக எனக்கே அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய அரசியல்வாதிகள் எனக்கு தொந்தரவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு மலையாள படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில ஆண்கள் வந்து ஃபோனில் எதையோ பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு அவங்க கடந்து வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு தமிழ் ஆள்கிட்ட கூப்பிட்டு என்ன அவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, கேரவனில் பல நடிகைகள் துணி மாத்திர வீடியோ அவங்க எல்லாமே வச்சுருக்காங்க. அதை எல்லாருடைய பேரோட வச்சுருக்காங்க. எல்லோரும் என்னென்ன வேணுமோ அதை போட்டு அப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொன்னதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நடிகைகள் வந்து இவங்ககிட்டே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னும் போது இவங்க நிறைய பேருக்கு அழைக்கலம் கொடுத்ததா விஷயத்தையும் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நடிகர் விஷால் அவர்கள் பற்றியும் இந்த ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. ஏன்னா நடிகர் விஷால் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான பெண்களுக்கு தவறு நடந்துச்சுன்னா பெண்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் செருப்பால் அடிங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு பதில் சொல்கிற விதமாக நடிகை ராதிகா அவர்கள் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறவர் சொல்கிற விஷயமா இது, நடிகர் சங்க தலைவராக இருக்காரு, செருப்பால் அடிங்கன்னு அசால்ட்டாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிட்டு அவர் போயிட முடியுமா? குறிப்பாக 10 பேர் கொண்ட குழு அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த 10 பேரில் இருக்கவங்களும் முதல்ல ஒழுக்கமானவங்களா, தகுதியானவங்களா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காங்க. இப்போ கூட நிறைய யூடியூப்ல நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நடிகைகளை திட்டவும் செய்கிறாங்க. ஸோ விஷாலுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால், சரியான ஆம்பளையாக இருந்தால் விஷால் வந்து நேரடியாக அவங்க போய் செருப்பாளத்தை அடிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு தன்னுடைய கோபத்தை அதில் வெளிப்படுத்திருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் நாங்கள் நடிக்கும் போது எங்களுக்கு சுத்தமாக கேரவனே கிடையாது. நாங்கள் கேரவன் இல்லாமல் மரத்தோடைய ஓரத்தில் சிலையெல்லாம் சுற்றி வச்சு அதுக்குள்ளே தான் நாங்கள் துணி மாற்றுவோம், இப்படி தான் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் இப்போ வந்து பலரும் பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. இப்போ முன்னணி நடிகைகளாக இருக்கக்கூடிய பலருமே இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அதை வெளியே சொல்லாமல் இன்னமும் இருக்காங்க. குறிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் இன்னும் இதை பற்றி வாய் திறக்கவே இல்லையே. இங்கே யாருமே ஒழுக்கம் கிடையாது, எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்குது, எல்லாருமேலும் குற்றங்கள் இருக்குது, பட் யாரும் இதை பற்றி பேச மாட்டுறாங்க. இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ரூமில் இருக்கும்போது கதவை தட்டி வந்து பெண்கள் நடிகைகளை தொந்தரவு பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெரிய நடிகை அப்படின்றப்ப அவங்க பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட நடிகர்களுக்கு வந்து கேரவனும் இருக்காது, பாத்ரூம் வசதி எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே வரும். நிறைய நடிகைகள் இரவு தூங்கும்போது நான் அவங்க கூட சேர்ந்து படுத்துக்கிறேன், எனக்கு அங்கே தனியாக தூங்குவதில் இஷ்டம் இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு என் கூட ஷேர் பண்ணிட்டு என் கூட தூங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே ராதிகா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நடிகை பார்வதி பற்றி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா நடிகை பார்வதி இந்த ஹேமா கமிட்டி இஷ்யூ ஆரம்பத்தில் இருந்து தன்னுடைய கருத்துக்களை ரொம்பவும் போல்டாக பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நடவடிக்கை எல்லாருமேலேயும் எடுத்தே ஆகணும் அப்படின்ற விஷயமாகட்டும், இப்போ ராஜினாமா பண்ணது கூட கொலைத்தனமான விஷயம் அப்படின்னு தொடர்ந்து அவங்க தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அவங்களுடைய படம் ஒன்று இப்போ போன மாதம் ரிலீஸ் ஆயிருந்தது. அவங்களும் ஒரு விஷயம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க, உள்ளொழுக்கு அப்படின்ற ஒரு திரைப்படம். ஸோ அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன் அந்த படத்துக்கு அவங்களுக்கு கேரளாவில் வந்து ஒரு நல்ல விருது கூட கிடைக்கல அப்படின்ற கேள்வி கேட்கும்போது இவங்க ரொம்ப பேசுகிறாங்க, இவங்க தான் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, அப்புறம் எப்படி இவங்களுக்கு விருது தருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ராதிகா அவர்கிட்ட யாரோ ஷேர் பண்ணிய விஷயத்தா அவங்களும் இப்போ அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு முடியுமா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. அடுத்தடுத்து பலரும் இந்த ஒரு விஷயத்தில் சிக்குவாங்க. குறிப்பாக தமிழ் நடிகைகள் பலரும் இனிமேல் தான் வாய் திறக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மலையாள திரையுலகத்தில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி அமைதியாக இருக்குது. குறிப்பாக தமிழ் நடிகர்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது கூட இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நடிகை ராதிகா சொன்ன இந்த விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.